தலைவர் கலைஞர் அவர்களையும் பேச வேண்டும். அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி அவர்களையும் பேச வேண்டும். ஆனா அது நமக்கு கட்டசி கிடையாது, நம்மளது கிடையாது அது அந்த டைலாக். ஆனா நம்ம டிஎம்கே ஐடிவிங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளபடியே அதனுடைய கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம டிடிவி தினகரன் கொடுத்துடணும். ரொம்ப அற்புதமா வடிவமைத்து கொடுத்தார் ஒரு பேரை, இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி. மாண்புமிகு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சி, ஏன்னா ஒரு பக்கம் தலைவர் கலைஞரை பேச வேண்டும், இன்னொரு பக்கம் இப்ப இவரையும் பேசணும்னா கம்பேர் பண்ணும்போதே கஷ்டமா இருக்கு. அது வேற வழி இல்லாம இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கூட பல இடங்களில் சொல்லும்போது அது என்னப்பா நடிகர் கட்சி என்று சொல்வதற்கான காரணம், ஒரு அடிப்படை தகுதியற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு புதுக்கோட்டையிலே திருமயத்திலே கொஞ்சம் பேர் வந்து சரண்டர் ஆயிருக்கிறான். எனக்கு இந்த சைதாபேட் கோர்ட்டில் சரண்டர் கொடுத்த பழக்கம்லாம் இருக்கு, நிறைய சரண்டர்ல கொஞ்சம் அனுபவம் இருக்கு வச்சுக்கிங்களேன். சைதாபேட் கோர்ட்டில் வந்து சைதாபேட்டில் வந்து சரி சைதாபேட்டுங்கிற கவனிக்கிறீங்க, அப்போ கரெக்டாக கவனிக்கிறீங்க, நல்லா வைக்க கசகசன்னு இருக்குது, பரவாயில்ல நல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்க. திருமயத்தில் அவன் போய் சரண்டர் ஆயிருக்கான். சரண்டர் ஆயிட்ட பிறகு போலீஸ் கேட்டிருக்கான் யாரா நீங்கன்னு. இல்லை நாங்கள் ஒரு கொலையை பண்ணிட்டோம், ஒரு மாற்றுப்பாலினத்தவர் 3ஆம் பாலினத்தவரை வந்து ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு, சரண்டர் ஆனவன் சொன்ன பிறகுதான் இவனுக்கு தெரிஞ்சிருக்குது அங்க கொலையை நடந்திருக்குன்னு. ஆனா அவன் வந்து முன்னாடி சரண்டர் ஆயிட்டான். இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற ஒரு கேவலமான ஆட்சியை உலக வரலாற்றிலேயே 34 நாட்களில் நடத்தி காட்டிய ஒரு சாதனைக்காரர் தான் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவ்வளவு அலாட்டா திருமயம் நீங்க ஏன் துணை முதலமைச்சர் கேட்க மாட்டீங்களா? அப்பா, மாண்புமிகு முதலமைச்சர் ஓனர் யாரு? ஆட்சி உண்டு, மாப்பிள்ளை இவர் தான். இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் யாருது? ஆதவர்ஜுனாது.